அதுக்கப்புறம் சமைக்கலான்னு முடிவு பண்ணி பன்னீர் கிரேவியும் தோசையும் சமைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு வெங்காயம் எடுத்துகிட்டு கொஞ்சம் தக்காளி எடுத்து எல்லாமே குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே செய்கிறதுக்கு முன்னால் பே லீஃப் எடுத்து கொஞ்சமாக ஒன்று ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிப்பேன். ஏன்னா அதோடய ஃப்ளேவர் அது நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பன்னீர் கிரேவி செய்கிறதுக்காக பேனில் ஆயில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு பே லீஃப் ஒன்று கிழிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபெனல் சீட்ஸ் எடுத்து போட்டுக்கோங்க. அது ரெண்டுமே லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை ஆகி அதோடய ஸ்மெல் வந்து ஆயிலில் இறங்கினதுக்கப்புறமா வெங்காயத்தை எடுத்து போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளியுமே குட்டி குட்டியாக அதையுமே வெங்காயத்து கூட போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. வேணுன்னா உங்களுக்கு சால்ட்டு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரமாக ஃபேனில் வச்சு ஆற வச்சுருங்க. அந்த கேப்பில் நம்ம தோசை சுட்டுடலாம். ஸோ தோசை மாவு நான் 20 ருபீஸ்க்கு கடையில் வாங்கியிருந்தேன். ஸோ நான் மட்டும் இருக்கிறனால 20 ருபீஸ்க்கு எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. தோசை சுட்டுட்டு சைடு கேப்லேயே நான் வந்து பன்னீருமே வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ தோசை நல்லா வராதுன்னு நினச்சேன், நல்லா வந்துச்சு. கரெக்டான ஷேப்லேயே வந்துச்சு. திருப்பி போடும்போது நல்லா வந்துச்சு. ஒரே சந்தோஷம்தான் எனக்கு. அதுக்கப்புறமா நான் 2 தோசை சாப்பிடுவேன். 2 தோசையுமே நான் ஊற்றி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆற வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ ஆற வச்சுருந்த அந்த வெங்காயம் தக்காளியுமே எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா திரும்ப பேனில் ஆயில் எதுவும் சேர்க்காமல் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு சேர்த்துக்கோங்க. கரெக்ட், சிம்மில் வச்சு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு கிரேவி கொஞ்சம் வேணுமா இருந்துச்சு. ஸோ தண்ணியை சேர்த்துட்டு ஸோ அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறதையே அப்படியே கழுவியே நான் உள்ளே விட்டுட்டேன், எதுக்கு வேஸ்ட் பண்ணணுன்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீருமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 மினிட்ஸ் அதை வந்து கொதிக்க வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான பன்னீர் கிரேவியுமே ரெடி ஆயிரும். நான் இதில் எந்த மசாலாஸுமே நான் ஆட் பண்ணல. ஏன்னா எனக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிருக்கும். அதாவது இந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் எந்த மசாலாஸுமே ஆட் பண்ணல. ஸோ இன்றைக்கி உள்ள டின்னர் தோசையும் பன்னீர் கிரேவியும். லாஸ்ட்டு சால்ட்டு பார்த்துக்கோங்க. சால்ட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்துலேயே நிறைய ஆட் பண்ணாதீங்க. ஒன்று ஒன்றும் சாட்டே பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இன்னும் நல்லாயிருக்கும். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.